இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம யார பத்தி பேச போறோம்னா, நடிகர் பாலா இருக்காப்புலல்ல. அதாங்க விஜய் டிவில வந்து நல்லா காமெடியா பண்ணுவாப்புல. அதாவது மொட்டை ராஜேந்தர் மாரிலாம் பேசுவாப்புல. நல்லா சரியான காமெடி ட்ரெண்டிங்ல உள்ள ஒரு ஆளு. அவர் பார்த்தீங்கன்னா, சமீபத்தில வந்து அவர் வீடியோலாம் நான் நெறைய பார்ப்பேன். அவர வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். வயசு வந்து சிறிய வயசு தான். அவர் வயசுல வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து வாங்குற சம்பளம்லாம் நமக்கு தெரியாது. எப்படியும் ஒரு 1,50,000 50,000 அந்த மாரி ரேஞ்ச் கூட வாங்கலாம். ஆனா, அவர் வாங்குற சம்பளத்த வச்சு, அவர் வந்து நாட்டுக்கு ரொம்ப நல்லது செஞ்சுட்டு இருக்காங்க. என்ன நல்லது செஞ்சேன்னு பார்த்தா, சேலத்துல ஆம்புலன்ஸ் வாங்கி குடுத்துருக்காரு. சென்னையில ஒரு பக்கெட் ஆம்புலன்ஸ் வாங்கி குடுத்துருக்காரு. திண்டுக்கல் இந்த மாரி நெறையா ஊர் இடத்துல வந்து ஆம்புலன்ஸ் வாங்கி குடுத்து, பொது சேவை வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காருங்க. இப்ப இந்த நாட்டுல பார்த்தீங்கன்னா, ஆம்புலன்ஸுங்கிறது வந்து ஒரு ஊர்ல வந்து கிடையவே கிடையாது. ஆனா, அவரு சேவை வந்து பார்த்தீங்கன்னா, என்னதான் இன்னும் அவர் வந்து மல்டி ஸ்டார் ஆகல. மல்டி ஸ்டார்னா என்னங்க? இப்ப சினிமா நடிகர்கள பார்த்தீங்கன்னா, அஜித்து, விஜய், விக்ரமு, சூர்யா, ரஜினி, கமலு இந்த மாரி பெரிய பெரிய ஆக்டர்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு படத்துக்கு 100,00,00,000, 200,00,00,000, 150,00,00,000 என்னென்னமோ கோடி கோடியா சொல்றாங்க. அவங்கலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு நம்ம நாட்டுக்கு வந்து நல்லது செஞ்சாங்களாங்கிறது பார்த்தா கேள்விக்குறியாவே தான் இருக்கு. ஆனா, நடிகர் பாலா பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு இன்னும் கோடியில வந்து அவரு இன்னும் பொழரல. அவரு வாங்குற சம்பளத்த வச்சுக்கிட்டு, ஏதோ அவரு இல்லாத மக்களுக்கு உதவி செஞ்சுகிட்டு இருக்காரு. அது வந்து ஒரு ரொம்ப பெருமைப்படக்கூடிய விஷயங்க இது. இந்த மாரியெல்லாம் வந்து இந்த காலத்துல செய்வாங்களா? ஒரு மனுஷன் வந்து செய்வானா? அப்படிங்கிற மாரி கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா, இப்ப ரோட்ல பிச்சை எடுக்கிறவன் கூட பார்த்தீங்கன்னா, ஆ ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறான். இப்ப நாட்டுல அவன வந்து தூக்கி விடுறதுக்கு ஒரு 10 பேர் வருவாங்களாங்கிற மாரி கேள்விக்குறியா இருக்கு. பிச்சை எடுக்கிறவன் பிச்சை எடுத்து பொழச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆ கோடீஸ்வரன் கோடியா பணத்த வச்சு பொழச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா, அந்த மாரி நடிகர் பாலா மாரி ஒரு 10 பேரு நம்ம இந்தியாவுல இருந்தா, ஆ இந்நேரம் நாடு எங்கேயோ போயிருக்கும். அப்படிப்பட்ட பாலா இன்னும் முன்னேறணும். அவர் இன்னும் நல்ல 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 படங்கள்லாம் நடிக்கணும். சினிமாக்குள்ள போகணும். ஆ நெறைய படம் வாய்ப்புகள் போய் அவர் நல்ல ஒரு நாட்டுக்கு நல்லது செஞ்சுட்டு வராரு. அவர போய் ஒரு வந்து பேட்டியெல்லாம் எடுத்திருக்காங்க. என்ன மாரி பேட்டின்னா, "நீங்க வந்து அரசியல் வருவீங்களா?" அப்படிங்கிற மாரிலாம் போய் கேள்வி கேட்கறாங்க. அந்த மீடியா இருக்க ஒருத்தன் வளர்ந்தா போதும், அவன போய் அரசியல்ல குதிக்கிறது, அதுல குறிக்கிறது, ஆத்துல ஒரு காலு, சேத்துல ஒரு கால வைக்கக்கூடாதுங்குவாங்கல்ல. அந்த மாரி கிண்டலாவே நம்ம மீடியா வந்து ஒருத்தன வந்து கேவலப்படுத்திட்டே கிடக்கும். நல்ல மனுஷன் எப்படியுமே வந்து முன்னேறி வந்துருவான். அது வந்து கடவுள் வந்து நேர் வழி கொண்டு போயிருவான். அந்த மாரி ஒரு நல்ல மனுஷர் அவரு. அவரு கண்டிப்பா அவரு முன்னேறி, அவரு இன்னும் வந்து மேல மேல இது மாரி மக்களுக்கு நல்லது செய்யணுன்ட்டு நம்மளுடைய வேண்டுகோள். வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.